பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் சில்லி ஃப்ரை. அதாவது மஞ்சூரியன் டைப்பில் தான் இது. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரை பண்ணி தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ எடுத்துக்கிறது வந்து வஞ்சர மீன் தான், 400 கிராம். இது ஒரு ஆனியன், சின்ன ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி நான் பெருசு பெருசாக வந்து அரிஞ்சிருக்கேன். அதுமாரி குடமிளகா, இஞ்சி விழுது, பூண்டு நான் பொடியாக அப்படியே சாஸ் மாதிரி நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் ஆனியன் லைட்டாக அது கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இதுக்கு தேவையான பொருள் அப்படி என்னென்னு அதுவும் பார்த்துட்டோம் இல்லைங்களா. இது பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு, சில்லி சாஸ் நான் இதில் போடலை, ஏன்னா இந்த ஃபிஷ்ஷில் கொஞ்சம் சில்லி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம், டொமேட்டோ சாஸ் வந்து 2.5 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். கலர் வேணும்னா எடுத்துங்க, இல்லைன்னா வேண்டாம். அந்த மாதிரி காஷ்மீர் மிளகாய் தூள் அண்டு சில்லி பவுடர், மிளகுத்தூள், இதுதான் நம்ம தேவையான பொருள். அது எல்லாமே பார்த்தா இதை மிக்ஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஃப்ரை பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் 3 டீஸ்பூன், மைதா 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இருந்தாலும் நம்ம வந்து இதில் மட்டும் கொஞ்சம் சில்லி கொஞ்சம் சேர்த்துப்போம், ஓகேங்களா. சில்லி இதில் கொஞ்சம் நான் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருவோம், ஓகேங்களா. இந்த டேஸ்ட்டுக்கு சால்ட்டு லைட்டாக போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்தால் அந்த நேச்சர் ஸ்மெல் ஒரு மாதிரி அடிக்கல ஃபிஷ்ஷோடது. இது வஞ்சரம் அவ்வளோ இருக்காது, மற்ற ஃபிஷ்ஷாக இருந்தால் கொஞ்சம் இருக்கும். இது வந்து நீங்கள் டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம், இதுக்கு தேவையில்லை. இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்படியே நல்ல காரம் வந்து ரொம்ப நல்லா இதுவாக இருக்கும். பிளேட் போட்டு அப்படியே நம்ம மூடிடுவோம், ஓகேங்களா. போட்டு அப்படியே நம்ம மூடி மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், சில்லி தூள் போட்டுக்குங்க. 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் போட்டிருக்கேன். சால்ட்டு, தேவையான சால்ட்டு. இப்போ நம்ம இதை கூட தண்ணி கலந்து ஒரு தோசை மாவு கெட்டியாக இருக்கலாம் அந்த பதத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த தண்ணி ஒரு 5 டீஸ்பூன் தான் விடுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருக்கு. நான் சொல்லியிருக்கேன் போட்ட உடனே 5 நிமிஷம் நீங்கள் வந்து டக்குன்னு கரண்டியை போட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஒரு பஜ்ஜியோ எது பண்ணாலும் நீங்கள் போட்டாலும் உடனே எடுத்து நீங்கள் திருப்பாதீங்க, எண்ணெய் அதிகமாக ஊறிடும். ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நீங்கள் சிம் வந்து ரொம்ப தீ ஜாஸ்தியாக போடுவானா மீடியமாக வச்சு இதுமாரி ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை திருப்பி போடலாம், ஓகேங்களா. 5 நிமிஷம் ஆகிடுது. இப்போ நீங்கள் அப்படியே திருப்பி போடுங்க, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெயே அவ்வளோ இருக்காது. நீங்கள் முதலே ஒரு 2 மினிட்ஸ்லாம் போட்டு இப்படி கரண்ட்டை நீங்கள் இப்படி பட்டுட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது சின்ன சின்ன பீஸ் குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இஞ்சியும் பூண்டும் வந்து ரொம்ப ஆட் பண்ணாதீங்க ஃபிஷ்ஷுக்கு. ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வந்து ரொம்ப டம்மி ஆகிடும். ஒரு திட்டமாக 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதுவே வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன், மஷ்ரூம்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஃபிஷ்ஷோட அந்த ஸ்மெல் வந்து கம்மியாகிடும், ஓகேங்களா. ப்ரௌன் கலராக எடுத்துங்களா. ரொம்ப வதக்காதீங்க, ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். டீ ரொம்ப போட வேண்டாம், ஏன்னா இது வந்து ரொம்ப செவக்கவும் கூடாது. இந்த வெங்காயம், வெள்ளை வெங்காயம் இது ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். கலருக்கு காஷ்மீர் சில்லி கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், ரொம்ப ஆட் பண்ணல. சில்லி, இந்த சோயா சாஸ் ரெண்டுத்தையும் சாஸ் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுங்க, நல்லா கொதிக்கட்டும். நம்ம அந்த ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷு எடுத்து இதில் போட்டுருவோம். ஃப்ளவரில் 1 டீஸ்பூன் போட்டு கொஞ்சமாக லைட்டாக அப்படியே எடுத்துடலாம். இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து வாட்டர் போடும்போது ரொம்ப நல்லா அப்படியே லைட்டாக தூவிட்டு
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஞாபகமாக அந்த பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபியும் நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ வந்து கண்டினியூ வந்திருக்கும். மறக்காமல் பெல் பட்டன், ஐகான் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.